தக் லைஃப் படத்துல இருந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே எஸ்டிஆருக்கான ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோ தான் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அப்படிங்கறத தக் லைஃப் மூவி டீம் வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ எஸ்டிஆருடைய லுக் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது ஒரு விண்டேஜ் எஸ்டிஆர் பார்த்த ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. மெயினா வந்து காலை படத்தை தான் வந்து ஃபேன்ஸே வந்து கம்பேர் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. காலை படத்துல எஸ்டிஆர் இதே மாதிரி ஒரு லாங் ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாரு. ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவும் மறுபடியும் அதே மாதிரி தான் வந்து இருக்காரு. அண்ட் இந்த படத்துல எஸ்டிஆர் வந்து ஒரு காப்பா வர மாதிரி தான் வந்து தெரியுது. ஆக்சுவலா துல்கர் சல்மான் பிளே பண்றதா இருந்த அந்த ஒரு கேரக்டர்ல தான் இப்ப எஸ்டிஆர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம எஸ்டிஆருடைய பேரா தான் த்ரிஷா இந்த படத்துல வருவாங்க அப்படின்னுமே வந்து ஒரு நியூஸ் இருக்கு. அண்ட் இந்த தக் லைஃப்கான ஷூட்டிங் வந்து இப்ப டெல்லியில போயிட்டு இருக்கு. இதுல எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தக் லைஃப் படம் வந்து இந்த வருஷமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலா யாருமே இது எதிர்பார்க்கல. தக் லைஃப் ஷூட்டிங் போறாங்க, ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய ஐடியாவுமே இருந்தது.